பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. சார் வணக்கம். சார் வணக்கம். இன்றைக்கு காலையிலேயே அதிரடியாக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைது. நேற்று தான் தஞ்சை ஆர்ப்பாட்டத்தில் காவிரி பிரச்சனை தொடர்பாக நிறைய விஷயங்களை பேசி தமிழ்நாடு அரசை விமர்சித்திருந்தார். அதில் ஏதோ இரட்டை அர்த்தத்தில் பேசிட்டதாக வழக்கு பதிவு செய்து தஞ்சை காவல்துறை கைது செய்திருக்கிறது. இப்படி பார்க்குறீங்க? அதை பற்றி இவங்க ஒரு அவதூறாக பேசுனாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு புகார் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த புகாரின் அடிப்படையில் தான் காவல்துறை 6 பிரிவுகளின் வழக்கு பதிவு செஞ்சுருக்கிறதாகவும் அதுக்காக தான் கைது செய்கிறதா சொல்லியிருக்காங்க. உதயநிதி என்ன சொல்கிறாருன்னா, நான் அப்படியெல்லாம் எதுவும் பேசலை, நான் பேசுகிறதே வெட்டி ஒட்டி காப்பி பேஸ்டெல்லாம் பண்ணிக்கிட்டு அவங்க ஒன்று சொல்கிறாங்க. இதை பற்றி ஒன்றும் இல்லை, நான் நீதிமன்றத்தை சந்திப்பேன்னு சொல்கிறாரு. என்னுடைய கருத்து என்னென்னா, ஒரு அரசியல்வாதியின் மீது எந்த விதமான வழக்கு, ஊழல் வழக்காக இருக்கட்டும் இல்லை இந்த மாதிரி அவதூறு வழக்காக இருக்கட்டும், அரெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இது பொது வழியில் நடந்திருக்குது. எது, இவருடைய பேச்சு பொது வழியில் நடந்திருக்குது. இவர்கிட்டேருந்து மேற்கொண்டு விசாரணை நடத்துறதுக்கு எந்த அடிப்படையும் இல்லை. இப்போ நீதிபதியும் அப்படி தான் சொல்லி இவரை விடுவிப்பாருன்னு நான் நினைக்கிறேன். எந்த அடிப்படையும் இல்லை. அப்போ ஏன் அரெஸ்ட் பண்ணணும்? இதில் சாட்சிகள் நிகழ்ச்சிகள்லாம் ஒன்றும் கிடையாது. பப்ளிக்காக அவர் பேசுனது லைவ் டெலிகாஸ்ட் ஆகிருக்குது. அந்த ஃபீட் எடுத்து பார்த்தாங்கன்னா முடிஞ்சு போயிடுச்சு. அவர் பேசுனாரா, இரட்டை அர்த்தத்துடன் தான் பேசுனாரா இல்லையா, இல்லை இரட்டை அர்த்தத்துடன் புரிந்து கொள்ளப்படுகிறதா அப்படின்றதெல்லாம் நீதிபதி தீர்மானிக்கட்டும், நீதிமன்றம் தீர்மானிக்கட்டும். அதை ஒரு காவல்துறையோ இல்லை ஒரு தனி மனிதர்களோ அந்த கட்சி சேர்ந்தவர்களோ இவர் வந்து புகார் அளித்தவர்களோ தீர்மானிக்க முடியாது. அதன் அடிப்படையில் கைது செய்கிறதும் தப்பு. அதுவும் குறிப்பாக ஒரு அரசியல், அதுவும் எதிர்கட்சி தலைவர் அப்படின்னு வரும்போது அந்த மாதிரி செய்யக்கூடாது. அதான் நான் சொல்ல வரேன். நீங்கள் வழக்கு போடுங்க, அவர் நீதிமன்றத்துக்கு வரட்டும். அவர் மாதிரி சார்ஜ் ஷீட் போட போகிறீங்க, அவர் நீதிமன்றத்தில் அவருடைய வழக்கறிஞர் மூலமாக அவர் எதிர்கொள்ளட்டும். அவர் குற்றம் செஞ்சுருக்காரு அப்படின்னா தண்டனை பண்ணி 3 மாதம் 6 மாதம் தூக்கி உள்ள வைங்க. அதான் சரி, அது செஞ்சுட்டு போயிடலாம். இப்படி அரெஸ்ட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் ஏற்றுக்கொள்வதெல்லாம் நல்லதில்லை. இல்லை, இதில் பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு விவகாரம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல நிறைய இல்லை. அதான் நடிகை திரிஷாவை பற்றி அவர் சொன்னார் அப்படின்றது கீழே இருந்து நான் கேள்விப்பட்டது என்ன அப்படின்னா, நான் அதை பார்க்கல, அது லைவ் டெலிகாஸ்ட் பார்க்கல. கீழே இருந்து தான் சொன்னாங்க, கிரிஷா வீட்டுக்குள்ள தண்ணி வருது அப்படின்லாம் சொன்னாங்க. இவர் பேர் எதுன்னு சொல்லி, ஒருவேளை அதுதான் அவங்களுடைய நோக்கம் போல, நான் தண்ணி சொன்னேன், காவிரி தண்ணி சொன்னேன் அப்படின்னு இவர் ஏதோ சொல்லியிருக்காரு. ஸோ அதை தான் மாற்றி எங்கேருந்து எங்கே தண்ணி வரணுமோ அங்கே தண்ணி வர மாட்டாங்குதுன்னு சொன்னாங்க. அதுதான். இப்போ இதை எங்கே தண்ணி வரணுமோ அங்கே வரமாட்டேங்குது அப்படின்றத எப்படி நீங்கள் ஒரு செக்ஸுவலாக நீங்கள் எடுத்துக்கிறீங்க? அன்லஸ் தட் இஸ் இன் யுவர் மைண்ட், யூ வில் நாட் டேக் இட் தட் வே, இல்லையா? திருஷா பற்றி சொன்னதுனாலே அப்படியே அந்த தமிழினுடைய அர்த்தமே மாறி போயிடுவான்னா? இல்லை, அது முடிச்சுட்டு அவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நான் காவிரி தண்ணியை சொன்னால் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்கன்னா அதை வர. ஏன்னா கீழே இருந்து கத்துனவங்களுக்காக அதை சொன்னார். கீழே இருந்து கத்துறாங்க இல்லையா, அதுக்காக அவர் சொல்லி இருக்கலாம். நான் கன்ஃபார்ம் பண்ணலை, நான் நீதிமன்றத்துக்கே அதை விட்டுடுறேன், நான் கன்ஃபார்ம் பண்ணலை. அவதூறு அப்படின்றது யாரை பற்றி பேசினாலும் அவதூறு தான். பெண்களை பற்றி, ஆண்களை பற்றி அப்படின்றதுலாம் வராது. எதுவாக இருந்ததுனாலும் அவதூறு அப்படின்றது வழக்கு தொடரப்பட்டு விட்டது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவர் அரெஸ்ட் பண்ணுறது எதற்கு அப்படின்றது என்னோட கேள்வி. நீதிமன்றம் ஒரு அறிவுறுத்தலை கொடுத்திருப்பதாக தகவல். 12 மணிக்குள்ள அவரை அரெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மீறி அரெஸ்ட் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. அதான் விஜயனுடைய அரசு இல்லாட்டி விஜய் அரசில் இருக்கிறவங்க இந்த மாதிரியெல்லாம் ஒன்று திணிக்கிறாங்க. இப்படியெல்லாம் கைது பண்ணி தூக்கி உள்ளே வச்சுட்டா என்ன சாதிச்சு? இப்போ நீங்கள் 2 எம்எல்ஏக்களை கைது உள்ளே போட்டு முடிச்சு 2 பேரும் இப்போ வெளில வந்துட்டாங்க. என்ன நீங்கள் சாதிச்சிட்டிங்க? இதை தான் மோடி செஞ்சார். இவர் விஷயத்தில், செந்தில் பாலாஜி விஷயத்தில் 400 நாட்களுக்கு மேலே சிறையில் இருந்தார். என்ன சாதிச்சிங்க? அந்த குற்ற வழக்கில் அவர் வேலை வாங்கி தருவதாக பணம் வாங்கினார் அப்படின்றது தான் அந்த வழக்கு. அதில் பார்த்தீங்கன்னா பணச்செலவு அப்படின்றது வரவே இல்லை. வெளிநாடுக்கு போய்ட்டு உள்ள, ஆனால் ஈடி வந்துச்சு, ஈடி அந்த வழக்கு போட்டாங்க. கடைசி வரைக்கும் அவங்களால எதையுமே ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட கொடுக்க முடியாத நிலையில தான் சுப்ரீம் கோர்ட் அவர் பிணையில் விடுதலை பண்ணிச்சு. நீங்கள் இந்த வழக்கை எப்போ முடிப்பீங்க, எப்படி முடிப்பீங்கன்னு எங்களுக்கே புரியல அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி விடுவிச்சார். அப்போ இதெல்லாம் கேவலம் இல்லையா? அதே மாதிரி ஏற்கனவே உதயநிதியை கைது பண்ணுறதுக்கான முயற்சியில் தான் பாஜக அரசு ஈடுபட்டது. அதுக்காகத்தான் இந்த டாஸ்மாக் ஊழல் அப்படிலாம் சொல்லிட்டு 1000 கோடி அப்படிலாம் சொல்லிட்டு ஊடகங்கள்லாம் பெருசாக பேசப்பட்டது. கடைசியில் ஒரு சினிமாக்காரங்களை ஒரு வாக்குமூலம் பெறுவதற்காக இவங்க ப்ரெஷர் பண்ண போகும்போது தான் அவர் வீட்டை லாக் பண்ணிட்டு போயிட்டார். அவர் இதுக்கு போகும்போது தான் 2 கேள்வி நீதிமன்றம் கேட்டுச்சு. இந்த சினிமாக்காரர் தப்பு பண்ணாருன்றதுக்கு பூர்வாங்க ஆதாரம் ஏதாவது இருக்கான்னு கேட்டுச்சு. இல்லை. அப்போ அவருடைய வீட்டை சீல் பண்ணிங்களா, திறந்து விடுங்க அப்படின்ச்சு.
ரெண்டாவது, எப்படி ஒரு நிறுவனம் ஊழல் பண்ணதை வழக்கு போட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஏடியை பார்த்து கேட்டார். ஒரு நிறுவனம் ஊழல் பண்ணிச்சுறேன், நிறுவனத்தில் இருந்தவன் ஊழல் பண்ணான்னு சொல்லு, நிறுவனமே ஊழல் பண்ணிச்சுட்டு நீ எப்படி கணக்கு போட்ட, என்ன அடிப்படை அது, சட்ட அறிவோட தான் போட்டிங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி திருப்பி விட்டுச்சு. ஒன்றும் இல்லாத போச்சு இல்லை. ஸோ இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா பொலிட்டிக்கல் எக்ஸிஜென்சி, அரசியலுடைய வசதிக்காக செய்யும் போது அப்படி ஒரு தவறுகள்லாம் நிகழும். இதே தான் விஜயனுடைய அரசு இப்போ செய்யுது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைதாகும்போது அந்த வேனையிலிருந்து ஒரு பேட்டி அளிக்கிறார். இந்த கைதான காமெடியாக தான் பார்க்குறேன்றார். எப்படி பார்க்குறேன்? இல்லை, அது அவருடைய பார்வை, அது வேற விஷயம். அது ஒன்றும் சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய விஷயம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா அவர் பேசியிருக்கிறாரு, அவரை பொறுத்த வரைக்கும் நான் அந்த மாதிரிலாம் பேசுகிறேங்கிறாரு. அதனால் இது காமெடி எடுத்துக்கிறதுனா இதுக்கெல்லாம் அரெஸ்ட் பண்ணுறது நான் காமெடி எடுத்துக்கிறேன்னு அவர் சொல்கிறார். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்கொள்கிற விதத்தை எப்படி பார்க்குறீங்க இந்த கைதை? இல்லை, அது வந்துட்டு பொலிட்டிக்கல் சகாசிட்டி. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அவர் வந்துட்டு தொடர்ந்து ஒரு அரசியல் பரம்பரையிலேருந்து வந்தவர். அதனால் இதெல்லாம் அவர் ஒரு சாதாரணமான விஷயம் தான். அதுவும் திமுககாரங்களுக்கு சாதாரணமான விஷயம் தான். அவங்க எமர்ஜென்சியை பார்த்தவங்க. அதனால் இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நான் எதை சொல்ல வரேன் அப்படின்னா, உள்ளபடியே அந்த குற்றச்செயல் அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு உள்நோக்கத்தோடு உதயநிதி பேசியிருந்தால் அது குற்றமே. அப்படி இல்லை அப்படின்னா குற்றம் இல்லை. இது 2 இடம் தான், இதை தாண்டி வேறு எதுவுமே இல்லை. இது காவல்துறை தவறாக பயன்படுத்துறாரு விஜய் அப்படின்றது மட்டும் வெள்ளிடை மலை தெளிவாக தெரியுது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொஞ்சம் இளம் தலைவராக இருக்கிறதுனால கொஞ்சம் பொலிட்டிக்கல் விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறதுல கொஞ்சம் பக்குவம் தேவைப்படுது. இல்லை, நிச்சயமாக. அதாவது அவருக்கு என்ன அப்படின்னோம்னா, தனக்கு எதிராக அதுவும் சினிமா ஃபீல்ட்லேருந்து வந்தவர். எல்லா இடத்துலையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா விஜயால் உள்ளபடியே உதயநிதி ஸ்டாலினுடைய வார்த்தைகளுக்கு கவுண்டர் கொடுக்க முடியல. வெளியில் வந்து அவர் கொடுக்குறாரு ஒரே நேருக்கு நேரம் வந்துட்டு விவாதிக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு இல்லை. அப்புறம் பேசாத உட்காந்து வேடிக்கை பார்க்குறாரு. அப்புறம் ஒரு காகிதம் கொடுத்தா ஒரு மறுநாள் தான் பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு வேளை விஜயனுடைய ஈகோ வந்துட்டு டச் பண்ணியிருக்கலான்னு நான் நினைக்கிறேன். பட்டு விஜய் தான் அதை செஞ்சுருப்பார் அப்படின்னு நான் நினைக்கல. ஏன்னா விஜய் கூட இருக்கிறவங்க கூட அதை பண்ணலாம், அவருக்கு ஆலோசகராக இருக்கக்கூடிய மற்றவர்கள் சொல்லி கூட அது நடக்கலாம். ஸோ இதை விஜய் தான் செய்கிறாரு அப்படின்னு நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றதுக்கு எதுவுமே கிடையாது, எந்த அடிப்படையும் கிடையாது. ஏன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் விமர்சனத்தை அவர் என்னோட பேசும்போது அவர் சொன்னார், ஐயா விமர்சனம் பண்ணுங்க அப்படின்னாரு. அவர் இந்த வார்த்தையும் அவர் சொல்லியிருக்காரு. நாங்கள் அதை சரியாக நாங்கள் எடுத்துக்குவோம் அப்படின்னாரு அவர். ஸோ விமர்சனத்தெல்லாம் பார்த்து விஜய் வந்துட்டு அஞ்சுறவர் அப்படின்லாம் நான் நினைக்கல. ஆனால் அவர் கூட இருக்கிறவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் விஜய் கிட்ட ஒரு எண்ணம் இருக்குது, டெமனைஸ் பண்ணுறாரு எதிர்கட்சியால். எதிர்னாலும் ஸ்டாலின் தான் அப்படின்னு பேசி அவரை டெமனைஸ் பண்ணுறதுன்னா அவர் வந்து சிறுமைப்படுத்துறது, அந்த எண்ணம் அவருக்கு இருக்குது. தன்னை ஹீரோவாக நினைக்கணும் அப்படின்றதுக்காகவே ஸ்டாலினை வந்துட்டு ஒரு வில்லனாக சித்தரிக்கக்கூடிய விஷயத்தை அவர் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வர்றாரு. ஸோ அந்த எண்ணம் அவர்கிட்ட இருக்குது, மறுக்க முடியாது. இப்படி ஒரு மோசமான புகாரில் சிக்கி கைது செய்யப்பட்டிருப்பது திமுகவுக்கும் ஒரு டேமேஜ் இல்லையா? இல்லை, இது மாதிரி தவறாக இருந்துச்சு அப்படின்னோம்னா, நான் வந்துட்டு பொன்முடி அவர்கள் பேசுனதை வந்துட்டு வன்மையாக கண்டித்து அவர் வந்துட்டு ஒரு மந்திரியாக நீடிக்கிறதுக்கு வந்துட்டு தகுதியற்றவர்னே நான் பேசுனேன். அது ஸ்டாலின் வந்துட்டு அவர் மந்திரி சபையை விட்டு நீக்கினார். அதுக்கப்புறம் இந்த அப்புறம் எம்எல்ஏக்கள் கூட அவர் போட்டியிடலை. அவர் இத்தனைக்கும் அவர் பேசுகிற பேச்சுக்கள் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா எந்த ஒரு தனி மனிதனையும் குறிப்பிட்டு பேசலை, ஒரு பொதுவில் தான் பேசினார். ஆனாலும் அது ஒரு அமைச்சருக்குரிய ஒரு கௌரவமான ஒரு அணுகுமுறை அல்ல அப்படின்றத நான் கருதி அப்போ சொன்னது தப்பாக போயிடாது, இப்படிலாம் இதெல்லாம் அனுமதிக்கக்கூடாதுன்னு சொன்னோம்னா நீக்கிட்டாங்க அவர். நான் சொன்னதுக்காக இல்லை, பொதுவாக பலரும் சொன்னாங்க அதை பற்றி. எனவே தாவேக்கு என்ன நினைக்குதுன்னா, பொண்கள் விஷயத்தில் இவங்களாம் இப்படி தான், இவங்கெல்லாம் பெண்கள் இப்படி தான் பண்ணுவாங்க, இவர் என்ன பேசியிருக்கிறாரு ஏது பேசியிருக்காரு அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடி வழக்கை போட்டுட்டு அவங்க மேலே வந்துட்டு ஒரு கேரக்டர் அசோசியேஷன் பண்ணுறாங்க இல்லையா, அந்த வேலையை செய்வாங்க. இதை ஜெயலலிதா யாரும் செஞ்சதான் திமுக எதிராக. அதே தான் விஜயனுடைய அரசும் செய்துன்னு நினைக்கிறேன். விஜய் அரசு கொஞ்சம் அதிரடியான ஆக்ஷன்ஸ்லாம் இறங்குற மாதிரி தெரியுது. யாராவது கொஞ்சம் பேசிட்டா கூட ஸ்டாலின் அவரெல்லாம் ரொம்ப நிதானத்தை கடைபிடிச்சிருப்பார். நீ ஜர்க் ரியாக்ஷன், தொடை நடுங்கி அப்படிலாம் பண்ணக்கூடாது. நீங்கள் பார்த்துட்டு ஸ்டேபிளாக இருக்கணும், கவலைப்பட வேண்டாம். அதில் என்ன இவ்வளோ தைரியமான நடவடிக்கை எடுக்கிறாரு, அவரை தொட நடுங்கின்றீங்க. இல்லை, அதை ஜர்க்கு சொல்கிறேன். டீ ஜர்க் ரியாக்ஷன்றது என்னன்னா, யார் எது சொன்னாலும் உடனே தூக்கி உள்ளே வைக்கிறது. என்ன உங்களுக்கு தைரியம் தேவைப்படுது? உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்குது, அவ்வளோதானே. உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்க ஆரம்பிச்சு இருக்குது, இதில் என்ன வந்துட்டு தைரியம் இருக்குது, துணிச்சல் இருக்குது, சொல்லணும்னா பார்ப்போம். நீங்கள் உதயராஜ் சால்வ் போலீஸ் விட்டா எடுத்துகிட்டு போகிறான், அதானே, வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் பேசாததா? இல்லை உங்கள் மனைவியை பற்றி உங்களுடைய வர்ச்சுவல் வாரியர்ஸ் பேசாததா? என்னெல்லாம் பேசுனாங்க. அவதூறுனுடைய உச்சபட்சம் அவங்க பேசுனது.
அதாவது கேரக்டர் அசாசினேஷன் அதெல்லாம் சொல்ல போனோம்னா. ஆனால் நம்ம எவ்வளோ டீசெண்டாக இருந்தோம். விஜயனுடைய ஃபேமிலி மேட்டர் அப்படி எதாவது பேசணுமா? சொல்லுங்கள் பார்ப்போம், ஒரு இடத்துல சொல்லுங்கள். ஏன் நமக்கான அந்த வரையறை இருக்குது. ஆனால் விஜய் அந்த வரையறையை தன்னுடைய ரசிகர்களுக்கு கொடுத்தாரா? இன்றைக்கி அவரோட அமைச்சரவையில் இருக்கிறவங்க தானே அதை பார்த்துக்கிட்டான். இன்றைக்கி அட்வைசராக இருக்கிறவர் தானே அந்த ரூட்டு மாஃபியா இல்லையா? அப்போ விஜய் கண்டுக்கல இல்லை. அப்போ அப்படியேப்பட்ட விஜய் தான் இவரை பற்றி சொல்கிறாருன்னா இது எப்படி இருக்குது? சிரிப்பா இல்லை இல்லையா? தன் மனைவி எஸ்டேஜில் கூட இருக்கட்டும், அப்படி பேசலாமா? பேசுறது எனக்கு அனுமதிச்சுக்கல, ஏன் அனுமதிச்சிங்க? வி மஸ்ட் டெவலப் குவாலிட்டி, அதான் கேரக்டர். நம்ம அதை டெவலப் பண்ணாத மற்றவனெல்லாம் வந்துட்டு நீ சிறுமைப்படுத்துறதுனால நீ உயர்ந்துட முடியாது, ஒருபோதும் முடியாது, அரசியலையும் முடியாது. சரி, ஜெயலலிதாலாம் முயற்சி பண்ணிட்டு விட்டுட்டாங்க கடைசி நேரத்தில், எல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்படி பேசியதற்காக கைது தட்டப்பட்ட போது ஒரு விஷயம் சொல்றாரு, திசை திருப்புகிற முயற்சியாக இதை தாவேக அரசு கையில். அவங்க தொடர்ந்து அதுதான் பண்றாங்க. அவங்க என்ன பண்றாங்க, விஜயனுடைய அரசியல் இருக்கிறவங்க மற்றவங்களாம் என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஃபியர் சைக்கோசிஸை உருவாக்குறாங்க. ஏதாவது பேசுறீங்கன்னா அவ்வளோதான், ஏதாவது பண்ணிங்கன்னா அவ்வளோதான், உன்னை கூட பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி ஒன்றத்தை உருவாக்குறாங்க இல்லையா? இதுதான் அவங்களுடைய ஆட்சியினுடைய பலவீனம்னு நான் சொல்கிறேன். நீங்கள் விமர்சனத்தை எதிர்கொள்ள அந்த ஆட்சி அஞ்சுது. விஜய் அஞ்சுறாருன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா விஜய் மட்டுமே எல்லாத்தையும் செய்கிறாருன்னு நம்பலை. அதற்கான எவிடன்ஸஸ் நம்மக்கிட்ட இல்லை. புரியுதுங்களா? விமர்சனன்றது வந்துக்கிட்டே தான் இருக்கும். அவதூறுன்றதை நான் சொல்ல வரேன், விமர்சனத்தை நான் சொல்ல வரேன். இப்போ நான் இவ்வளோ தூரம் பேசியிருக்கேன், எல்லாம் வந்துட்டு விமர்சனம் தானே. என்னைக்காச்சும் நம்ம திரிஷா பற்றிலாம் பேசியிருக்கிறோமான்னு? அதெல்லாம் கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு ப்ரொஃபஷனல், அவ்வளோதான். அவங்களுக்கும் விஜய்க்குமான ரிலேஷன்ஷிப் அது வேறு. வி டோன்ட் கமெண்ட் அப்பான் தட். ஆனால் அவங்க வந்துட்டு ஒரு அரசு அதிகாரத்துக்கு வந்தாங்கன்னா அவங்களே விமர்சனத்துக்கு உட்படுத்துவோம், அது வேற விஷயம். அவங்களுடைய தனி வாழ்க்கை வாழற வரைக்கும் அதை நம்ம கண்டுக்க முடியல. சிலர் கண்டனம் தெரிவிக்கிறாங்க, ஜோதி முனிவர்கள்லாம் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. பெண்களை ஒரு பலவீனமாக பாத்திரமா எடுத்துக்கிட்டு எல்லாரும் ஈஸியா அது அதான் இதை நீதிமன்றம் உறுதிப்படுத்தணுன்றேன். என்ன பேசினாரு, அது உள்நோக்கமுடைய பேச்சா, இரட்டை அர்த்தத்தோடு அவர் பேசினாரா, மகிழ்விக்க அந்த மாதிரி பண்ணாரா அப்படின்றத நீதிமன்றம் தீர்மானிக்கட்டும். ஏன்னா நான் சிலரோட கேட்டுட்டு தான் நம்மளோட பேசுகிறேன். அதனால தான் அந்த இடத்துல இவ்வளோ இழுத்து நான் பேச வேண்டியதாக இருக்குது. இதை கூட பார்க்குற வாசகர்கள் கூட எனக்கு திட்டலாம், அதை பற்றி கவலை இல்லை. நான் கேட்டது வரைக்கும் என்ன அப்படின்னா, அப்படியாப்பட்ட ஒரு நோக்கத்தோடு அவர் பேசலை, அது லைவ் டெலிகாஸ்ட் தானே போச்சு அப்படின்றாங்க. இல்லை சார், அப்படி கீழே இருக்கிறவங்களே கத்துறதாவே இருக்கட்டும், அந்த நடிகை பேரை சொல்லி கத்துறதாவே இருக்கட்டும், ஒரு தலைவரா அவங்கள அப்படி பேசக்கூடாதுன்னு சொல்கிற பொறுப்பில் தானே அவர் இருந்திருக்கணும். அவ்வளோ பெரிய உயர்ந்த ஸ்டாண்டர்டு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அது நியாயமானது தான். இப்படி பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறீங்கன்னா நியாயமானது தான். அதுக்கு முன்னாடி ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்துட்டு கண்டிச்சிருக்கணும் நம்ம இல்லையா? ஸ்டாலின் அங்கிள் அப்படிலாம் பேசினாரு, கண்டிச்சிருக்கணும். அது என்னாட்டு முதலமைச்சராக இருந்தோம்னா அப்போ நம்ம எடுத்துருப்போம் நடவடிக்கை. அங்கிள்னு சொல்கிறதுல தப்பு இல்லை அப்படின்னு. அப்போ எல்லாத்தையும் எடுத்துக்கலாம்ல. அப்போ விஜய் நம்ம வேறு மாதிரி பேசியிருக்கலாம்ல. விஜய் இவ்வளோ பேசுகிறாரு, ஏதோ ஒடுக்க சிலர் மாதிரி அவருடைய அரசு ஆட்சியாளர்லாம் காட்டிக்கிறாங்களே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அந்த குடும்பத்தை பற்றி என்ன சொன்னீங்க? ஸ்டாலினை மட்டும் நீங்கள் விமர்சிக்கிறதோட திட்டத்தோட வெளியே திட்டினீங்க. நீங்கள் அந்த குடும்பத்தை என்ன சொன்னீங்க? நீங்கள் எவ்வளோ தப்பாக பேசியிருக்கீங்க. அவங்கள தப்பாக பேசுகிறத எவ்வளோத்தையும் நீங்கள் அனுமதிச்சிருக்கீங்க. அப்புறம் உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த கட்சி வந்துட்டு அப்படி பேசுது அப்படின்னா, ஆனால் அவங்க மட்டும் கண்டிக்கணும்னு எதிர்பார்க்கறது சரியா? சொல்லுங்க. அரசியல் எப்பொழுதுமே வந்துட்டு எப்படி அப்படின்னா பந்து மாதிரி அடிச்சா அப்படின்னா திரும்பி வரும். அதனால தான் நான் ஜெயலலிதா அரசு விஷயத்தை நான் சொன்னேன், பண்ணாதீங்கன்னு. கலைஞருக்கு அப்போவே இதெல்லாம் 96 நடந்துச்சு. அப்போ என்னோடய வயசு ஒரு 40 தான், இன்றைக்கி 70. நான் அதெல்லாம் நிறைய கடந்துட்டு வந்துட்டேன், பார்த்துட்டேன். இது மறுபடியும் உங்களுக்கு எதிராக நடக்குன்றது அன்றைக்கே நான் சொன்னேன். பின்னாடி கலைஞர் கைது செய்யப்பட்டார், எல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ இது இதெல்லாம் பார்த்து வச்சுருக்குறாங்க. நாளைக்கு என்ன பண்ணுவாங்க? விஜய் ஏதாவது ஒரு ப்ரிடெக்ஸ்டாக விஜய் கைது பண்ணி தூக்கி கொண்டு வைப்பாங்க. எல்லாம் வசதியான வாடுறவங்க தானே. ஒரு 10 நாள் இருந்துருப்பாரு சென்னை மத்திய சிறையில், அப்படி அவங்க எடுத்து உள்ள வைப்பாங்க. செயின் ஆகுதா? எதுக்கு இதெல்லாம்? அப்போ ஒரு மானசீகமான ஒரு அரசியல் இல்லாத போது இல்லை. அதுக்கு தான் விஜய் அரசு இப்போ வித்துடுது, வேற ஒன்றும் இல்லை.
ஸ்டாலின் அவர்கள் 41 பேர் உயர்ந்த விவகாரத்திலேயே ரொம்ப அமைதியாக அதை ஹேண்டில் பண்ணார். விஜயை கைது செஞ்சுருக்கணும், அதெல்லாம் விட்டுட்டார். ரொம்ப மென்மையாக கையாண்டார். எந்த ஒரு தலைவனும் தொண்டர்களை இறப்பதை விரும்ப மாட்டாங்க அப்படின்ற அளவுக்கு பேசினார். ஆனால் விஜய் அவர்கள் இப்படி எதுக்கெடுத்தாலும் அதிரடி கைதுன்னு இப்படி நடவடிக்கை எடுக்கிறான்னு சொல்கிறாங்க. 2 பேருடைய இதை எப்படி ஒப்பிட்டு பார்க்குறீங்க? இல்லை, ஒப்பிடவே முடியாது. ஸ்டாலினெல்லாம் ஒப்பிடவே முடியாது. அதுதான் விஜய்க்கு வந்துட்டு ஆத்திரமே. அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஈகோ எந்த இடத்துல அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா, எந்த இடத்தையும் ஒரு ஸ்டாலினை தாண்ட முடியல. சாதனைகள்லையும் சரி. இப்போ முன்னாடி என்ன சொன்னார், ஸ்டாலின் என்ன பேசினார். இப்போ திருச்சியில் பேசும்போது என்ன சொன்னார், நான் ஸ்டாலினும் சொல்லலை, அவர் மேலே எனக்கு ஒரு அன்பு மரியாதை உண்டுன்னு சொல்கிறாருல்ல, சொன்னாரா இல்லையா? அப்போ முன்னாடி என்ன ஆச்சு? அந்த பதவியில் எடுத்தால் தான் அந்த சேரில் உட்காரும்போது தான் தெரிஞ்சுது ஸ்டாலின்னா யாருன்றது. இவர் சொன்னார், அங்கிள் எங்கே இருக்கிறார் அப்பான்னாரு. அவர் என்ன சொன்னார் பதில், அங்கெல்லாம் தேடாதீங்க, மக்களுடைய இதயத்தில் தேடுங்கன்னு சொன்னார்ல. பதில் சொல்ல முடிஞ்சுது அவங்களால? ஏன்? அவர் சாதனைகளில் தான் நிற்கிறார் அவர் முதலமைச்சராக என்ன வரைக்கும். நீங்கள் எங்கே இருக்குது உங்களுக்கு சாதனை? நீங்கள் இன்ஸ்பெக்ஷனில் நிற்கிறீங்க, ஆய்வில் இருக்கீங்க. உயரத்தில் போய் பார்க்குறீங்க, தரையில் இருந்து பார்க்குறீங்க, கார் ஓட்டி பார்க்குறீங்க. இவரெல்லாம் ஒப்பிடவே முடியாதுங்க ஸ்டாலினோடலாம். இல்லை, என்னதான் இருந்தாலும் இவர் எடுக்கிறதெல்லாம் சட்ட ரீதியான நடவடிக்கையாக தான் இருக்குது. இது சட்ட ரீதியான நடவடிக்கை இல்லைன்ற நாங்கள் அரெஸ்ட் பண்ணணுன்றது எங்கே நெசசிட்டி சொல்லுங்கள். இல்லை, முதல்ல அவங்க சொன்னது விசாரணைக்காக அழைச்சிட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் நியூஸ்லலாம் போட்டாங்க. கைது பண்ண வந்துருக்குறேன், இது விசாரணை அங்கேயே நடத்திட்டு போயிட்டே இருக்கு. விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்குதுன்னு நான் கேட்குறேன். முதல்ல பப்ளிக்கில் தானே பேசினார். விசாரணை நடத்துறதுக்கு என்ன இருக்குது? இது நீதிமன்றம் சொல்லும் பாருங்கள், எது என்ன இருக்குது. அவர் கைது பண்ணி உள்ளே வைக்கிறதுக்கு என்ன இருக்குது? கைது பண்ணிட்டீங்களா, நான் விடுதலை பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு அதே தான் நடக்கும் பாருங்கள். இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ள விடுதலை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதுதான் அதிகம், 100% அதான் செய்வாங்க. இல்லை, கோர்ட் இந்த விஷயத்த கொஞ்சம் கடுமையாக அணுகாதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, அப்படிலாம் அணுகிறதுக்கான அவசியமே இல்லைங்க. கோர்ட் வந்துட்டு இவங்க குற்றச்சாட்டு என்னன்றதை பார்க்காது, கோர்ட்டு விசாரணைக்கு வந்துடும். பேசினார்ல, அவர் எடுத்து ரிமாண்ட் பண்ணும்போது அவங்க எந்த ரீசனையும் பார்க்க மாட்டாங்க. நீ என்ன காரணத்தை சொல்கிற, என்னென்னு சொல்கிறேன், இதெல்லாம் பெயிலபிள், பெயிலில் விட்டுருவாங்க, அவ்வளோதான். இதில் விசாரிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பப்ளிக்காக தானே அவர் பேசுகிறாரு, விசாரிக்க என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது. பெயிலில் நான் பெயிலில் விட்டுறேன் போ அப்படின்னு.